வணக்கம். இன்னைக்கு பொங்கலுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/3 மெஷரிங் கப்பில் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டும் ஈக்குவலாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி தக்காளி, பச்சை மிளகாய் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிலாம் போட்டு குக்கரில் வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா பவுடர் அரைக்க இந்த ஸ்பைசஸ்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, ஆனியன்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போது வேக வச்சுருக்க பருப்பு எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல்லுப்பு, வெல்லம், நம்ம ஊற வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதையும் இதிலே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் நல்லா அரைச்சிட்டு சாம்பார்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் நல்லா கொதித்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, டிஃபன் சாம்பார் ரெடி. இது இட்லி, தோசை கூட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.